சவ் பாத்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. பிசிபெலாபாத் மாதிரி தான் இருக்கும். பட் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 200 எம்எல் டம்ளர் அல்லது கப்பில் 3/4 கப்பு அளவுக்கு எப்பயும் யூஸ் பண்ணுற அரிசியை எடுத்துக்கோங்க. சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை. மீதிக்கு கொஞ்சமாக துவரம்பருப்பை விட குறைவான அளவுக்கு பாசிப்பருப்பு, வறுத்த பாசிப்பருப்பை போட்டு அதை நல்லா கழுவிட்டு அதில் 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் லூஸாக இருக்கும். நம்ம கிளறி எடுக்கும்போது இந்த மாதிரி 3.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 1 டம்ளர் அப்படிங்கிறதுனால ஒரு அரை சவுச்சவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நீங்கள் கூட அரிசி வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சவுச்சவை கூட கட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி, பெரிய வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். பூண்டு ஒரு 2-3 பல் பூண்டு, உருளைக்கிழங்கு ஒரு திக்னஸுக்காக ஒரு கைப்பிடி அளவு அல்லது பாதி உருளைக்கிழங்கு இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு, மஞ்சள் தூள் கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு இவ்வளவையும் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரில் எப்பயும் சாதம் வேக வைக்கிற டைமுக்கு இதை குக்கருக்குள்ளே வச்சு அல்லது குக்கரில் டைரெக்டாக கூட நீங்கள் போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு கடைஞ்சி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் நல்லா கலந்து வந்துடும். இதில் கொஞ்சமாக புளி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் ஊற்றினா போதும். ஊற்றுனதுக்கப்புறம் திருப்பியும் அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது தாளிக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் மல்லித்தலையை தூவிக்கலாம். ஏன்னா நம்ம திரும்ப அடுப்பில் வச்சு கிளற போகிறதில்ல. கடுகு, கொஞ்சமாக சோம்புத்தூள், வெங்காயம் போட்டு இந்த மாதிரி செவக்கிற அளவுக்கு, வெங்காயம் செவக்கிற அளவுக்கு நீங்கள் அதை தாளித்து எடுத்துக்கிடணும். கடுகும் சோம்புத்தூளும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா செவக்கிற அளவு தூள் பண்ணி இந்த மாதிரி வறுத்து எடுத்து போட்டுக்கோங்க. வெந்தயமும் பெருங்காயமும் வறுத்து அதை நல்லா பொடி பண்ணி ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இதில் கடைசியாக கலந்து விட்டுருங்க. இந்த 1 டம்ளர் அரிசி பருப்பு கலந்த கலவை இந்த காய்கறி எல்லாம் சேர்த்து வேக வைக்கும்போது இது 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இது கூட தயிர் சாதம் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதுவே ஒரு மத்தியான மீல்ஸுக்கு இது சரியாக இருக்கும். இது கூட கருணக்கிழங்கு மசியலும் வாழைக்காய் துவரனும் சேர்த்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள்.